Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard maths chapter 10 differential calculus differentiability and methods of differentiation. இதில் exercise 10.4 ல இருந்து 9th sum பார்க்க போறோம். Find the derivatives of the following னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தான் 9th sum கொடுத்திருக்காங்க. But 9th sum செப்பரேட்டா தான் இருக்கு. சரியா? If cos of xy which is equal to x, show that dy by dx is equal to minus of 1 plus y sin of xy by x sin xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. dy by dx வந்து நமக்கு இதுதான் வருது அப்படின்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் dy by dx கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ கிவன் என்னது? cos of xy which is equal to x. ஓகேவா? டு ஷோ எடுத்து கிளியராக எழுதியாச்சு. அண்ட் என்னென்ன ஃபார்முலாஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, காஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸு, அண்ட் யூவி அப்படின்ற ஃபார்முலர் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் பி யூ டேஷ். அதாவது யூ அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும், வின்ற ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், ப்ளஸ் வின்ற ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு யூன்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். சரியா? அதே மாதிரி ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? காஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதான் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனு. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஒய் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக தான் என்ன இருக்குது? எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ இது காஸ் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இது எப்படி எழுதுவோம்? மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னு எழுதிடுவோம். பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது எப்படி இருக்குது? யூவி அது மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது இங்கே பாருங்கள், இதில் இது என்னது? எக்ஸ் தான் யூ, ஒய்ன்றது வி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அகெயின் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? இன்டூ யூவை அப்படியே வச்சுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, யூ அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும். சரியா? தென் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம், அதாவது வி அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூ வந்து எக்ஸு, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். கிளியராக புரியுதா இது? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் இந்த டேர்முக்கும் சொன்னோம், இந்த டேர்முக்கும் சொன்னோம். சரியா? இப்போ என்ன ஆகும்னா, இதை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்? மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் இன்டூ எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் இல்லையா? ப்ளஸ் இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே ப்ளஸ்ஸே வராது. கரெக்டாக? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் தான் வரணும். அப்போது மைனஸ் இந்த y இங்கே இருக்குது, இந்த sin xy மல்டிப்ளையாக இங்கே வந்துடுது, sin of xy. ஓகேவா? which is equal to 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த எக்ஸை நம்ம முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் sin of xy இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் என்ன இருக்குது? 1 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே இருக்க மைனஸ் ஒய் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் போகும்போது இப்படி போகும், ப்ளஸ் ஒய் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னு போயிடும். இது வரைக்கும் கிளியராக புரியுதா? நமக்கு இதில் தேவை என்ன? டிஒய் பை டிஎக்ஸு. கரெக்டாக? டிஒய் பை டிஎக்ஸை தான் என்ன பண்ணணும்? ஷோ பண்ணணும், ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் which is equal to 1 plus y into sin of xy. இதை as it is அப்படியே எழுதியாச்சு. இதை நீங்கள் பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் அப்படின்றது எப்படி இருக்குது? இன்டூவில் இருக்குது. அதாவது டிஒய் பை டிஎக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ்ஒய். ஸோ அது அப்படியே இந்த சைடில் வந்து எப்படி வரும்? டிவைடில் வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து இங்கே என்ன வந்துடுது? டினாமினேட்டரில் வந்துடுது. கிளியராக புரியுதா இது? தென் dy by dx which is equal to
இங்கே இருக்க மைனஸை நம்ம எங்கே எடுத்து எழுதுவோம், சென்டரில் எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதும் போது மேலே மைனஸ் வந்துடும். தென் ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 + y sin of xy, ஓகேவா, பை x into sin of xy. இதெல்லாம் ஷோ பண்ண சொன்னது, ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வந்துருச்சா இப்போது. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா.